Hello everyone, welcome to PYQ series. So இந்த PYQ series பார்த்தீங்கன்னா ray optics லெசன்ல இருக்க லாஸ்ட் 9 क्वेश्चन பேப்பர்ல கேட்ட क्वेश्चंस தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த லெசனோட வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ல இருந்து எத்தனை क्वेश्चन வந்திருக்குன்னு பாத்துறலாம். சோ நல்லா பாருங்க, இவ்ளோ क्वेश्चन 8 19 20 26 27 ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 3 क्वेश्चन வச்சுக்கலாம். ஏன்னா 9 क्वेश्चन பேப்பர்ல 27 क्वेश्चन கிட்ட இருக்குனா வருஷத்துக்கு 3 क्वेश्चन கிட்ட கேட்க தான் செய்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசன் கஷ்டமாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகலாம். ஓகே, இது வந்து ஈஸி லெசன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த லெசன் படிச்சிருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். நீங்கள் படிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பிவைக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த லெசனோட ஃபார்முலா எனக்கே மறந்து போன மாதிரி தான் இருக்கும், சரியா? ஏன்னா நான் இந்த ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணாமல் வந்திருக்கேன். A lens of large focal length and large aperture is best suited as an objective of an astronomical telescope. எதுக்காக இப்படி? சரிங்களா? லார்ஜ் ஃபோக்கல் லென்த். அப்போ நல்லா பாரு, இந்த லெசன்லேருந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுது. லென்ஸ் ஆஃப் லார்ஜ் ஃபோக்கல் லென்த் அண்ட் லார்ஜ் அப்பேச்சர் இஸ் சூட்டட் ஃபார் ஆப்ஜெக்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியா? நிறைய தடவை நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஸ்டின் வந்து கொஸ்டின் மாதிரி மட்டும் பார்க்குறோம். பட் கொஸ்டின்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியா? நீ இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப இதில் நீ என்னென்ன கற்றுக்கலாம்? ஒரு டெலஸ்கோப் இருக்குன்னா அதோட ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பற்றி பேசுகிறேன். டெலஸ்கோப்போட ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கும், அப்பேச்சரும் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னது? அப்பேச்சரும் எப்படி இருக்கும்? பெருசாக தான் இருக்கும். எதுக்காக? a large aperture contribute to the quality and visibility of the image. இது கரெக்டான ஆப்ஷன் தான். ரெண்டாவது பாரு, a large area of the objective ensure light gathering power. நல்ல பாரு, ஒரு லென்ஸ் வந்து நல்லா பெருசா இருக்குன்னா அதுல இருக்க ஹோல் வந்து பெருசா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நிறைய லைட் உள்ள போகலாம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். லார்ஜ் அப்பேச்சர் ப்ரொவைட் அ பெட்டர் ரெசல்யூஷன். ரெசல்யூஷனோட ஃபார்முலா என்ன இருக்கா? ரெசல்யூஷன் ஆஃப் டெலஸ்கோப் ஃபார்முலா என்னது? Resolution is equal to 1.22 lambda by d. இந்த d பார்த்தனா அப்பேச்சரோட சைஸ்னா சொல்லுவோம். ஓகேவா? புரியுதா? ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஆப்ஜெக்டிவ் லார்ஜ் ஐ மெமரைஸ் பை இமேஜினிங் ஜாக் ஸ்பெரோ டெலிஸ்கோப். எல்லா டெலஸ்கோப்லையும் பக்கத்தில் இருக்கிறது சின்னதாக இருக்கும், ஆப்ஜெக்டிவ் வந்து பெருசாக இருக்கும். ஐபிஎஸ் சின்னது, ஆப்ஜெக்டிவ் பெருசு. அப்போ நல்லா இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல அப்பேச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் பெட்டரா இருக்கும். அதாவது சின்ன விஷயத்தை கூட நீங்க நல்லா பார்க்க முடியும். அப்ப எனக்கு தெரிஞ்சு என்னது? ஆல் ஆஃப் த அபோவ். இதுதான் உங்களோட ஆன்சர். பிக் அப் த ஃபாலோயிங் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ரெயின்போ. ரெயின்போல என்ன கரெக்ட்? த ஆர்டர் ஆஃப் கலர் இஸ் ரிவர்ஸ்ட் இன் த செகண்டரி ரெயின்போ. எஸ், எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ எது இன்கரெக்ட்னு கேட்குறானோ ஓகே ஓகே, இது கரெக்ட். Observer can see a rainbow when his front is towards the sun. நல்ல பாரு, எப்பயாச்சும் நீங்க ரெயின்போ பார்த்தீங்கன்னா, சரியா? ரெயின்போ இந்த சைடு இருந்தா சன் பின்னாடி இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரெயின்போ முன்னாடி இருந்தா சன் எப்படி இருக்கணும்? பின்னாடி இருக்கணும். ஏன்னா சன்ல இருந்து படுற லைட் வாட்டர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளுக்கு ரெயின்போ ஃபார்ம் ஆகுது. அப்ப சன்னே முன்னாடி இருந்துச்சுன்னா ரெயின்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கும். அப்ப நான் ரெயின்போ நான் பாக்குறேன்னா சன் எப்படி இருக்குது? நம்மளுக்கு பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அவன் என்ன சொல்றான்? ஃப்ரண்ட்ல இருக்கு. ஸோ இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ரெயின்போ இஸ் அ, அப்போ நல்லா பாரு, இதுல இருந்து நான் இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆன்சர் தப்புனா மிச்சம் மூணுமே கரெக்ட். அப்போ இந்த மூணுமே நல்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரெயின்போ இஸ் அ கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன், ரீஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன். இதுல எனக்கு மூணு விஷயங்கள் தெரியுது. ரெயின்போல என்ன நடக்குது? டிஸ்பர்ஷன் நடக்குது, ரீஃப்ராக்ஷன் நடக்குது, ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி பார்க்கறதே இல்லை. ஒரு கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர்ல ஆல் ஆஃப் த வே தான் வரும் அண்ட் நன் ஆஃப் த அபோவ் ஆப்ஷன் வராது. சரி, ஒரு கொஸ்டின்ல வந்து ஆல் ஆஃப் த அபோவ் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? அப்ப நல்லா பாரு, ரெயின்போல டிஸ்பர்ஷன் லைட் நிறைய விஷயத்துல நிறைய பிரியுது. அடுத்து என்னது? ரீஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன். அப்ப நம்ம பொறுத்தவரை இதான் ஆன்சர் மார்க் பண்ணிட்டு போயிடும். பட் நல்லா பாரு, அதுல இருந்து நிறைய விஷயம் கத்துக்க முடியும். என்னென்ன கத்துக்கலாம்? ரெயின்போல டிஸ்பர்ஷன், ரீஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. செகண்டரி ரெயின்போல கலர் உல்டாவா இருக்கும். நம்ம பொதுவாக விப்ஜிஆர்னு எழுதுவோம். ஆனால் செகண்டரி ரெயின்போல எப்படி இருக்கும்? உல்டாவாக இருக்கும். when the light ray undergo two internal reflection in a water drop, secondary rainbow is formed. அப்ப செகண்டரி ரெயின்போல எத்தனை இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்? 2 இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். சரியா? பிரைமரியில ரிஃப்ராக்ஷன்,
ரிஃப்ராக்ஷன் ஸ்பெல்லிங் தெரியல, பிசிக்ஸ் வாத்தியாரா வந்துட்டாங்க. ரீஃப்ராக்ஷன். ரிஃப்ளெக்ஷன், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். நல்லா பாரு, பிரைமரி ரெயின்போல 2 ரீஃப்ராக்ஷன் 1 ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். இதோட கலர் பார்த்தீங்கன்னா கலர் கரெக்டா இருக்கும். சரியா? இவங்க 2 பேருக்கு பேசுறதுக்கு ஏன் சாட் தான் கிடைச்சிச்சா? பிரியாவுக்கும் பிரீத்துக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. கலர் வந்து விப்ஜிஆர்னு வரும், ஆர்டர் இல்லாம உங்க புக்ல இருக்கு. அதே செகண்டரி ரெயின்போனா 2 ரீஃப்ராக்ஷன் 2 ரிஃப்ளெக்ஷன். சரியா? 2 ரீஃப்ராக்ஷன் 2 ரிஃப்ளெக்ஷன், கலர் உல்டாவா இருக்கும். இந்த மாதிரி ஆர்டர்ல கலர் இருக்கும். ஓகே, 2 similar thin equiconvex lenses of focal length f each are kept coaxially in contact with each other such that the focal length of the combination is f1. நல்லா பாரு, 2 லென்ஸ் வச்சிருக்கையா, 2 சிமிலர் லென்ஸ்னு சொல்லிட்டாங்க. நான் உனக்கு ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்லியிருக்கேனா? ஈக்வி கான்வெக்ஸ் லென்ஸோட ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன? சரி விடு, தெரியாது, வச்சுக்கோ. ஓகே ஓகே, இந்த இடத்துல நீ வந்து 2த்தையும் ஆட் பண்ணிடுவ. प्रिया இவங்களுக்கு என்ன பிரச்சனை? कौन सी भाषा बोल रहे हो सर? तमिल में बोल रहा हूँ. இப்போ நல்லா பாரு, இது 1/r இது 1/r ரெண்டுமே ஆட் அப் ஆகும். சரியா? எதுக்கு? கான்வெக்ஸுக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தடவை ஃபார்முலா டிவிஷன் கொடுக்குறேன், அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்போ μ - 1 × 2/r. ஓகேவா? இது என்னது? 1/f. ஓகேவா? புரியுதா? டவுட் இருக்கா? இல்லை நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆப்னே தமிழ் ஆத்தி ஹேவா? இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, இப்போ நல்லா பாரு, 2 லென்ஸ், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க லென்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? ரெண்டுமே எந்த மெட்டீரியல்? கான்வெக்ஸ் லென்ஸ் when spaced. ஓகே, நல்லா பாரு, கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. அப்ப நல்லா பாரு, 2 லென்ஸ் இருக்குன்னா 1/f is equal to 1/f1 plus 1/f2. இது காம்பினேஷனோடது. ஸோ கேபிட்டல் எஃப்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். இதோட வேல்யூ என்ன சார் கிடைக்குது? μ - 1. 1.5ல இருந்து 1 போயிடுச்சுன்னா 1/2. அப்ப இந்த 1/f பதிலா வேல்யூ என்ன போட்டுக்கலாம்? 1/2. சரி, 1/r plus 1/r. அப்ப இதோட வேல்யூ 2/r னு கிடைக்குது. ஓகே, ரெண்டாவது கேஸ்ல என்ன பண்றாங்க? இந்த கேப் இருக்கு பத்தி, இந்த கேப்பை கிளிசரின் வச்சு ஃபில் பண்றான். இந்த கேப் எதை வச்சு ஃபில் பண்றான்? கிளிசரின் வச்சு ஃபில் பண்றான். இப்ப நல்லா பண்ண வரைஞ்சிருக்கிறது என்ன ஷேப் மாதிரி சார் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது? இந்த ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்கேன்ல, இது எந்த ஷேப் மாதிரி தெரியுது உங்களுக்கு? ப்ளூ கலர் இருக்கிறது எந்த ஷேப் மாதிரி தெரியுது? கான்கேவ் லென்ஸ். வெரி குட். கான்கேவ் லென்ஸ்ல ஒண்ணுமே டிஃபரன்ஸ் வராது. இந்த இடத்துல ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், ஆனா மைனஸ் வரும். ஏன்? ஏன்னா ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நான் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றேன்னா எனக்கு ஆன்சர் 1/r. ஏன்னா இது அதே 1.5ல இருந்து 1 போயிடுச்சுன்னா 0.5 0.5 1/2 னு எழுதிக்கோ. 1/2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/r. இப்போ காம்பினேஷன்ல என்ன இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு கான்கேவ் லென்ஸ் 1/r, நடுவுல ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், திரும்பி ஒரு சரி கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ், அடுத்து திரும்பி ஒரு இது. சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? 1/r கிடைக்குது. அப்ப f1 என்ன ஆயிடுச்சு?
r/2. f2 என்ன ஆயிடுச்சு r. இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்துரு. f1/f2 ரேஷியோ எடுத்துரு என்ன வருது 1/2. புரியுதா? இந்த கொஸ்டின் ஏன் சால்வ் பண்ண இவ்வளோ டைம் ஆகுது? நம்ம இந்த ஃபார்முலா தான். இதுக்கு நான் ஷார்ட்கட் என்ன சொல்லியிருப்பேன் ஞாபகம் இருக்கா கிளாஸ்ல? f is equal to r/2 times mu minus 1. இந்த ஃபார்முலா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? r/2 times mu minus 1. அதே வந்து கான்கேவா இருந்தால் மைனஸ் போட்டுக்கோ, கான்வெக்ஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. ஷார்ட்கட் ஃபார்முலாஸ். ஃபோக்கல் லென்த் கேட்கறாங்க, டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஆன்சர். இது ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காயா, நீயே பதில் சொல்லு. இந்த கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் பண்ண என்ன செய்யறது? ஓகே, இதான் ஆர்டர் WIPGR. நான் இப்படி போகிறப்ப வேவ்லென்த் கூடும். இது ஒரு 700 நானோமீட்டர், இது ஒரு 400 நானோமீட்டர். ஆம்ஸ்ட்ராங்ல 7000 4000. In total internal reflection, when the angle of incidence is equal to critical angle. இது ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்க, டைரக்டா அந்த கண்டிஷன். ஒரு டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்ல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்குது. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்னு கேட்குறான். கிரிட்டிக்கல் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கப்ப நான் ரேவை இப்படி அனுப்புறேன்னா அந்த ரே எப்படி வரும்? இப்படி வெளியே வந்துடும். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் எத்தனை டிகிரி? 90 டிகிரி. இது டெஃபினேஷன் தானே, டெஃபினேஷன் கேட்டு வச்சிருக்காங்க. An equiconvex lens has a power P is cut into two symmetric half. இந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் டெஸ்ட்ல. சிமெட்ரிக் ஹாஃப்ல கட் பண்ணி பட் எந்த ஆக்சிஸ்ல? இந்த ஆக்சிஸ்ல. அப்ப என்கிட்ட ஒரே ஒரு லென்ஸ் இருக்கு. கரெக்டா இல்லையா? நல்லா பாருங்க, இப்படி கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நல்லா பாருங்க, நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். எது சேஞ்ச் ஆயிருக்கு பாரு. இதானே என்னோட லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. இதான் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஆமாவா இல்லையா? நான் லென்ஸை பாதி அறுத்துட்டேன். முன்னாடி அது கண்ணாடியோட லென்ஸ்னு வச்சுக்கோ. நான் அறுத்ததுக்கு அப்புறமேல என்னவா தான் இருக்கும்? கண்ணாடியாக தான் இருக்கும். அப்போ மெட்டீரியல் மாறிச்சா? மெட்டீரியல் மாறல. ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இந்த 1/f நான் பவர்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் யோசிப்பாங்க, பவர் கேட்டு வச்சிருக்காங்க, இவன் எதுக்கு 1/f எழுதிக்கிட்டு இருக்கான்? 1/f என்னது? பவரை ரெப்ரசென்ட் பண்ணுது. நல்லா பாரு, இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மாறிச்சா? இந்த கர்வேச்சரோட ரேடியஸ் இது ஒரு மொத்த சர்க்கிளோட ஒரு சின்ன பகுதி. அப்போ இதோட ரேடியஸ் மாறிச்சா? ரேடியஸ் மாறல. இந்த பகுதியோட ரேடியஸ் மாறிச்சா? இந்த பகுதியோட ரேடியஸ் மாறல. அப்ப நல்லா பாரு, இந்த ரேடியஸும் மாறல, அந்த ரேடியஸும் மாறல. அப்ப முன்னாடி இந்த பெரிய லென்ஸ்ல ரேடியஸ் என்ன வந்துச்சோ அதே தான் இருக்கு. எல்லாமே சேமா இருக்கு. அப்ப பவர்ல ஏதாச்சும் மாற்றம் வருமா? எந்த விதமான மாற்றமும் வராது. அதே நான் லென்ஸை இப்படி அறுத்துட்டேன்னா, இப்படி வெட்டிட்டான், சரியா? அப்ப என் லென்ஸ் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். இந்த மாதிரி நான் கட் பண்ணால், சரியா? நான் சப்போஸ் இந்த மாதிரி கட் பண்ணா ஃபோக்கல் லென்த்ல மாற்றம் இல்லை, அதனால பவர்ல மாற்றம் இல்லை. ஆனால் லென்ஸை நான் இப்படி கட் பண்ணால், வெர்டிகலா கட் பண்ணா, ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படியே இருக்கு. R1 அப்படியே இருக்கு. R2 என்ன? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன? ஏன்னா வந்துட்டு திடீர்னு என்ன கேட்கலாம்? பிளேனோ கான்வெக்ஸ் கேட்குறான். அப்போ இதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? வெரி குட், R வந்து இன்ஃபினிட்டி. அப்போ 1/∞ போட்டால் இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த கேஸில் என் ஃபோக்கல் லென்த் என்ன ஆகுது? ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபோக்கல் லென்த் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா இல்லையா? ஃபோக்கல் லென்த் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஃபோக்கல் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த கொஸ்டினில் கேட்டிருந்தானா இப்படி வெட்டியிருந்தா பவர் கம்மியாகும். ஓகேவா? ஏன் மாறுதுன்னு புரிஞ்சா? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உனக்கு இப்படி போயிட்டுனா மாறும் மாறாது. ஏன் மாறுது ஏன் மாறாதுங்கிறது உனக்கு புரியணும். இதோட சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன? ஒரு லைட் வருது சார், அந்த லைட்டை பிடிக்கிறதுக்கு 2 பேர் நிற்கிறீங்க. இங்கே ஒருத்தவன் அங்கே ஒருத்தவன், 2 பேர் சேர்ந்து அந்த லைட்டை இங்கே நிப்பாட்டுறீங்க. இப்போ என்ன வருதுங்க? ஒருத்தவன் தான் இருக்கான், அவன் நிப்பாட்ட சொல்கிறேன். அவனால் அவ்வளோ பக்கத்தில் நிப்பாட்ட முடியாது. ஒருத்தவன் வேகமாக அவரை நிப்பாட்ட போறீங்க. 2 பேர் நிப்பாட்டினா ஈஸியாக நிப்பாட்ட முடியும், ஒருத்தவன் நிப்பாட்டினா ஈஸியாக நிப்பாட்ட முடியாது. அப்போ தூரமாக போகிறான். அப்போ ஃபோக்கல் லென்த் என்ன ஆயிடுச்சு? அதிகமாகிடுச்சு. ஃபோக்கல் லென்த் அதிகமாகிடுச்சுன்னா பவர் கம்மி ஆயிரும். அவ்வளோதான்.
A double convex lens has focal length of 25 centimeter. Okay, the radius of curvature of one of the surface is double that of the other. Find the radius of the refractive index of the material வந்து 1.5. நல்லா பாரு, டைரக்டா சால்வ் பண்றது ஒரு மேத்ஸ் கொஸ்டின், அவ்வளவுதான். 1/f is equal to mu minus 1 times 1/r1 minus 1/r2. இந்த ரெண்டு வேல்யூ ஆட் அப் ஆயிரும். ஏன்? ஏன்னா இதுல கான்வெக்ஸ்ல ரெண்டுமே ஆட் ஆகும். கான்கேவ்ல இதுலயும் மைனஸ் அதுலயும் மைனஸ், அப்ப மைனஸ் வெளியே எடுத்துட்டு அதுலயும் ஆட் தான் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் என்ன? இதுல பிளஸ் இருக்கும், வெளியும் பிளஸ் இருக்கும். கான்கேவ்ல சரியா? இது கான்வெக்ஸ்னா இப்படி எழுதி போய் மனப்பாடம் பண்றவங்க மனப்பாடம் பண்ணி இப்படி மனப்பாடம் பண்ணிக்க. இது எதுக்கு? கான்வெக்ஸுக்கு. கான்கேவோட ஃபார்முலா என்ன? மைனஸ் மியூ மைனஸ் 1/r1 plus 1/r2. இந்த இடத்துல நீ ஃபார்முலா டைரக்டா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ஓகேவா? ஓகே. வேல்யூ என்ன? 1/25. மியூ மைனஸ் 1 1.5 மைனஸ் 1 1 ஒரு வேல்யூ 6, இன்னொரு வேல்யூ என்னவா இருக்குது? டபுளா இருக்குது. அப்ப r வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா 2r னா ஈஸியா சொல்லிடலாம். r மட்டும் கண்டுபிடிச்சேன்னா நான் 2r ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த வேல்யூ 0.5 1/2 ன்னு எழுதலாமா? இந்த வேல்யூ என்ன? 2 + 1 3 3/2r. எல்சிஎம் எடுத்தா தானே கிடைக்கும் 3/2r. அப்ப r ஓட வேல்யூ என்ன ஆயிருச்சு? 3 × 25/4. 75 3 ஆல டிவைட் பண்ணா இது ஆன்சர். எத்தனை பேருக்கு இந்த क्वेश्चन சால்வ் ஆயிருச்சு? இதுல ஒண்ணுமே இல்ல சரியா? பிசிக்ஸ் ஒண்ணுமே கிடையாது, மேத்ஸ் டைரக்டா அப்ளை பண்ணு, ஃபார்முலா தெரிஞ்சா டைரக்டா அப்ளை பண்ண ஆன்சர் வந்துரும். எப்படி சால்வ் பண்ணீங்க? நல்லா பாரு, 100 4ஆல டிவைட் பண்ணா 25. அப்ப 75 4ஆல டிவைட் பண்ணா 25ஓட சின்னதா இருக்கும். 25ஓட சின்னது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருந்துச்சு. ஆன்சரை மார்க் பண்ணி விட்டேன். A ray is incident at an angle of incidence I on a one surface of small angle prism. Oh ho ho. With angle of prism A and emerges normally from the opposite surface. If the refractive index of the material of a prism is mu, then the angle of incidence is nearly equal to. Angle of incidence எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு கேக்குறாங்க. Sir, maths is faster than light. எப்படியா maths வந்து லைட்டை விட ஃபாஸ்டா இருக்கும்? நீ வந்து யோசிக்கிறதுக்குள்ளே லைட் போயிடும் சரியா? லைட் அவ்வளோ ஃபாஸ்ட். இப்போ நல்லா பாரு, இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமா? A ray is incident at an angle of incidence I on one surface and emerges normally. எனக்கு ஃபார்முலா தெரியல, நான் என்ன பண்ண போறேன்? எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி ஆகணும். A ray is incident at an angle of incidence. Okay, general formula derive பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். I plus E is equal to D plus R1 plus R2. ஓகேவா? For minimum deviation IU EU equal ஆயிரும். அப்ப 2I equal to D plus அதே மாதிரி R1 is equal to R2. அப்ப இந்த வேல்யூ என்ன ஆயிரும்? R1 equal to R2 தானே? அப்ப 2R 2Rக்கு பதிலா நான் ஏன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். கரெக்டா? நல்லா பார்த்துக்கோ. அப்போ ஃபார்முலா தெரியலன்னு சொன்னால் கஷ்டம். ஓகே, அப்போ ஐஓசி ஈக்குவல் டு என்ன? A plus D by 2.
ஆரோட வேல்யூ என்ன 2r. அப்போ ஆரோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு a/2. மியூ இஸ் ஈக்குவல் டு என்ன sin i by sin r. அப்போ ஃபார்முலாவே தெரியாத ஒரு வாத்தியாரை வச்சுக்கிட்டு நீங்கள் படுற கஷ்டம் இருக்கே. இது வரைக்கும் ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இது நார்மலாக ப்ரிசம்க்கு வர ஃபார்முலா. இந்த கடைசியில் இருக்க ஃபார்முலா ஞாபகம் இருந்துச்சு இந்த பிரச்சனையே வராது. ஸ்மால் ப்ரிசம்க்கு ஃபார்முலாஸ். ஸ்மால் ப்ரிசம் அப்படின்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? ஸ்மால் ப்ரிசம்னா ஒன்று இந்த ஆங்கிள் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸ்மால் ப்ரிசமில் ஆங்கிள் எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ ஆங்கிள் சின்னதாக இருக்குன்னு சொன்னால் சைன் தீட்டாவை நான் வெறும் தீட்டான்னு போட்டுக்கலாம். ஸ்மால் ஆங்கிளில் ஆங்கிள் சின்னதாக இருந்துச்சுன்னா சைன் தீட்டாவை நான் என்னன்னு போட்டுக்கலாம்? வெறும் தீட்டா. அப்போ சைன் ஆஃப் a + d/2 என்னன்னு போட்டுக்கலாம்? வெறும் a + d/2. அதே மாதிரி a/2 என்னன்னு போட்டுக்கலாம்? a/2. புரியுதா? அப்போ சரி 2 எங்க இருந்துச்சு? a தானே வரும். அப்ப மியூ a equal to a plus d. அப்ப d ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? மியூ -1 into a. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது வச்சு முன்னாடி கொஸ்டின்ல நிறைய கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது நான் டீச் பண்ணியிருக்கேன். சரி, இதை வச்சு நிறைய கொஸ்டினும் டீச் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் ஸ்பெஷல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த கேள்விக்கு வருவோம். இந்த கேள்வி இல்லாமல் டி கேட்டிருக்கானா? டி கேட்கல. அவன் என்ன கேட்குறான்? A ray is incident at an angle of incidence I on one surface of small angle prism with angle of prism A emerges normally from the opposite surface. நார்மலா வெளியே போகுது. அப்ப நார்மலி வெளியே போகுதுன்னா ரெண்டாவது ரீஃப்ராக்ஷன் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ரெண்டாவது ரீஃப்ராக்ஷன் என்ன ஆயிடுச்சு? 0. கரெக்டா இல்லையா? ரெண்டாவது ரீஃப்ராக்ஷன் என்ன ஆயிடுச்சு? 0. அப்ப மியூ இஸ் ஈக்குவல் டு sin i by sin r. இதானே நம்ம ஃபார்முலா. நல்லா பாரு, இதுல இங்க எழுதுறேன் பாரு. a is equal to r1 plus r2 இப்படி தானே எழுதுவேன். இதுல ஒரு ஆங்கிள் என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ r என்ன எதுக்கு ஈக்குவல்? a க்கு ஈக்குவல். அப்ப மியூ is equal to sin i by sin a. For small angle இந்த sin a வை நான் வெறும் என்னன்னு போட்டுக்கலாம்? a. sin i வெறும் என்னன்னு போட்டுக்கலாம்? i. இப்போ அவன் i தான் கேட்டிருக்கான். அவன் d கேட்டிருந்தா இந்த ஃபார்முலா அவன் i கேட்டு வச்சிருக்கான் சார். i யோட வேல்யூ மியூ டைம்ஸ் a. ஓகேவா? நார்மல் என்ன மீன் பண்றாங்க? இதான் லைட் அப்படின்னா, இதான் வந்து சர்ஃபேஸ் அப்படின்னா இதுக்கு நார்மல்னா இதான் நார்மல். இதான் நார்மல் மீனிங். ஓகேவா? அப்போ லைட் வந்து இப்படியே வெளியே போயிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டாவது ரீஃப்ராக்ஷன் ஆங்கிள் 0ன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நீங்கள் சப்போஸ் டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா தப்பாக வரும். ஏன்? ஏன்னா இந்த ஃபார்முலாவை நான் r is equal to a/2ன்னு போட்டிருக்கேன். ஆனால் இந்த கொஸ்டினில் ஆரோட வேல்யூ என்ன இருக்கும்? a/2 கிடையாது, வெறும் ஏன்னு வரும். ஓகேவா? இந்த கொஸ்டின் ஏன் இங்கே வருது? இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின். இதை டெலீட் பண்ணிடணுமா? இதை டெலீட் பண்ணிடுவோம். காப்பி இல்லையா? டெலீட். An object is placed on a principal axis of a concave mirror. Distance எவ்வளோ? 1.5f. The image will be, image எங்கே ஃபார்ம் ஆகும்? Obviously negative answer. ஏன்? ஏன்னா கான்கேவ் மிரரில் நீங்கள் எஃப்க்கு பின்னாடி எங்கே வச்சாலும் உங்களுக்கு இமேஜ் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி லாஜிக் என்ன? கொஸ்டின் சால்வே பண்ண சரியா? நீ சொல்லு சார், நீட் கொஸ்டின் சார், என்ன சார் இவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் கேட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் காமெடி பண்ணுறீங்க. நல்லா பாரு, எஃப் இங்கே இருக்கு, இது சி. எஃபோட வேல்யூவோட 1.5fனா ரெண்டுத்துக்கு நடுவில், பிட்வீன் எஃப் அண்ட் சி. எஃப் அண்ட் சிக்கு நடுவில் ஆப்ஜெக்ட் வச்ச இமேஜ் எங்கே கிரியேட் ஆகும்? பியாண்ட் சி. அப்போ ஆன்சர் 2வை விட பெருசாக இருக்கணும். 2வை விட பெரிய ஆன்சர் எத்தனை இருக்கு? ஒரு சில பேர் ஒத்துக்க முடியாது. எப்படி? ஃபார்முலா யூஸ் பண்ணல, 1 யூஸ் பண்ணல. சரி வா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்.
ப்ளஸ்னா மைனஸ் யூஎஃப் பை யூ மைனஸ் எஃப். யூவோட வேல்யூ என்ன 1.5f மைனஸ் 1.5f. ஏன் மைனஸ் போட்டிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது சரியா. எஃபோட வேல்யூ என்ன மைனஸ் எஃப். ஏன் மைனஸ், ஏன்னா இது ஒரு கான்கேவ் மிரர். டிவைட் பை யூவோட வேல்யூ மைனஸ் 1.5f, இது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எஃப் ஆயிரும். அப்போ நல்லா பாரு, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1.5f ஸ்கொயர் டிவைட் பை மைனஸ் 0.5f. சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, ஆன்சர் வந்துருமா? ஓகேவா? கொஸ்டின் சால்வ் பண்ணாமலும் லாஜிக்கலாகவும் திங்க் பண்ணி சால்வ் பண்ணலாம். சேம் வேல்யூ வருது ஒன்லி அட் ஆர். எஸ், ஆர் இருந்தால் ஆர்லேயே வந்துடும். If the critical angle of a total internal reflection from a medium to a vacuum is 45 degree, then velocity. நல்லா பாரு, critical angle-க்கும் இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? mu is equal to sin of critical angle. நீ சீனு போட்டாலும் சரி இல்லை ஐசின்னு போட்டாலும் சரி. சார் இப்படி நான் படிச்சதில்லை, இப்படி படிச்சிருக்கியா? sin of IC is equal to 1 by mu. நீ எப்படி வேணாலும் போட்டுக்கோ. இப்போ நல்லா பாரு, ஆங்கிள் வேல்யூ கொடுத்துட்டா 45 டிகிரி. 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு எனக்கு மியூ என்ன வருதுன்னு சொல்லுங்க. மியூவோட வேல்யூ என்ன வருது? மியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்துடும். மியூவோட வேல்யூ என்ன வருது? √2. வெரி குட், √2 வருதுன்ட்டாங்க. நல்லா பாரு, sin 45 வந்து 1/√2, இது 1/√2 ரெசிப்ரோக்கல், அப்போ √2 ஆயிரும். இப்போ வியோட ஃபார்முலா என்ன? சி பை நியூ. நியூவோடது என்ன? சி பை வி. அப்போ சியோட ஐ மீன் இது என்ன உலகிட்டு இருக்க மிஸ்டர் அபி ஏஞ்சல்? சி பை வி. அப்போ வி என்ன ஆயிடுச்சு? சி பை நியூ ஆயிடுச்சு. சியோட வேல்யூ என்ன? 3 × 10⁸. நியூவோட வேல்யூ என்ன? √2. The power of a biconvex lens is 10 diopter and the radius of curvature of each surface எவ்வளோ? 10 cm. Then the refractive index. நல்லா பாரு, டயாப்டர்ல கொடுத்துருக்கான், இது சென்டிமீட்டர்ல இருக்கு. டயாப்டர்னா என்ன? பவரோட ஃபார்முலா என்ன? 1/focal length in meter. அப்படி இல்லை என்னன்னு போட்டுக்கலாம், 100/focal length in சென்டிமீட்டர். இப்போ நல்லா பாரு, 1/focal length வேல்யூ மொத்தமாக என்னன்னு கொடுத்துட்டான்? 10. என் ஃபார்முலா என்ன? 1/f is equal to, இது என்ன லென்ஸ் சொல்லிட்டா? பைகான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ டேரெக்டாக நான் இப்படி எழுதிக்கலாமா? mu - 1 × 2/r. டேரெக்டாக இப்படி எழுதலாமா? இந்த 1/f ஓட வேல்யூ என்ன சார்? 10. எதில்? மீட்டரில். 10 is equal to mu - 1 2 ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னா 10 சென்டிமீட்டர். இந்த சென்டிமீட்டர் மீட்டரா மாற்ற மறந்துடாத. ஏன்? ஏன்னா இது மீட்டரில் இருக்குது. இல்லைன்னா என்ன பண்ணிக்கோ, இதுலேருந்து ஃபோக்கல் லென்த்தை சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கோ. ஓகே, இது இதோட கேன்சல், இது இதோட கேன்சல். அப்போ mu - 1 is equal to 1/2. mu is equal to 3/2. புரியுதா? ஓகே, புரியுது. குட். Find the value of angle of emergence for the prism. The refractive index of the prism வந்து 3. நல்லா பாரு, இந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஷார்ட்கட் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த லைனுக்கு இது நார்மலா வருதா? நார்மல் இன்சிடென்ஸ். அப்ப லைட் இப்படியே நேரா வந்துடும். ஆமாவா இல்லையா? லைட் இப்படியே நேரா வந்துட போகுது. இப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 60 டிகிரி. இவ்வளோ நீ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, சொல்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். என் நார்மல் எங்க இருக்கு? இதான் சரியா நார்மல். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்னா எந்த ஆங்கிள் சார் எடுப்பீங்க? இந்த நார்மலுக்கும் இந்த ரே தான் நம்மளுக்கு இன்சிடென்ஸ் கணக்கு. அப்போ இதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எனக்கு வேணும். இந்த டைப் ஆஃப் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. டேரெக்டாக நீ எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த ஆங்கிள் 60னா இந்த ஆங்கிள் 30. அப்போ நீ டேரெக்டாக எப்படி சால்வ் பண்ணலான்னா,
இங்கே 60 கொடுத்துருக்கானா, 90 60 போயிடுச்சுன்னா எவ்வளோ 30. அப்போ இந்த ஆங்கிள் 30. புரியலனா இது 60யா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொன்னால் எல்லா ஆங்கிள் சேர்த்து தான் 180 வரணும். அப்போ இது 60 இது 90, அப்போ இது எவ்வளோ 30. இப்போ பாரு இது 30 இது 90, அப்போ மூணு சேர்த்து தான் 180 வரணும். அப்போ இது எவ்வளோ புரிஞ்சிருச்சு. அடுத்து பாரு இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஐ மீன் இது ஒரு 90 டிகிரி. அப்போ இந்த வேல்யூ 60, இந்த வேல்யூ எவ்வளோ 30. இது வரைக்கும் எல்லா கதை புரிஞ்சா? இப்போ நல்லா பாரு இந்த ஆங்கிள் 30, இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 3ன்னு கொடுத்தாச்சு. வெளியில் இருக்கிறது காற்று, காற்றோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. இப்போ ஆங்கிள் எத்தனை டிகிரின்னு கேட்குறோம், கரெக்டாக இல்லையா? லைட் எங்கேருந்து எங்கே போகுது, லைட் எந்த மீடியம் டு எந்த மீடியம் போகுது, டென்சர்லேருந்து ரேரர் போகுது. டென்சர்லேருந்து ரேரர்னா அவே ஃப்ரம் த நார்மல். அப்போ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 டிகிரி இருக்கணும். மோர் தென் 30 டிகிரினா 30 வரக்கூடாது, கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், வெளியில் வர ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறான், கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக 90 இல்லை, 90 இருந்தால் அது டோட்டல் இன்டர்வல் ரிஃப்ளெக்ஷன் நடந்திருக்கும். சரியா? டோட்டல் இன்டர்வல் ரிஃப்ளெக்ஷன் நடக்கல, அப்போ அது 90யும் கிடையாது. மிச்சம் இருக்க 2 ஆன்சரில் தான் ஆன்சர் இருக்கும். எப்படி சார் கண்டுபிடிது? ஸ்னெல்ஸில் அப்ளை பண்ணி இந்த சர்ஃபேஸில். ஸ்னெல்ஸில் என்ன, நான் அப்ளை பண்ணுற ஸ்னெல்ஸ்னால் எத்தனை பேருக்கு தெரியும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டூ சைன் தீட்டா, வெளியே இருக்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்டூ சைன் வெளியில் இருக்க ஆங்கிள், √3 1/2 சைன் இ. கரெக்டா? சால்வ் பண்ணிக்கோ. எத்தனை டிகிரி வருது? 60 டிகிரி வருது எனக்கு. உங்களுக்கு எத்தனை வருது? புரியுதா? இந்த இடத்துல ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணா போதும், இந்த பார்டர்ல வந்து ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணா போதும். A convex lens A of focal length 20 cm and concave lens B of focal length 5 cm kept along the same axis with the distance d between them. If the parallel beam of light falling on them A leaves B as parallel. Okay. ஒரு concave lens இருக்கு, ஒரு parallel beam of light வந்து இந்த convex lens என்ன பண்ணும்? ஒரு parallel beam of light வந்து இந்த convex lens என்ன பண்ணும்? What is the purpose of using a convex lens? ஒரு parallel beam of light வந்து இந்த convex lens என்ன பண்ணும்? வெரி குட், கன்வெர்ஜ் பண்ணும். அப்ப லைட் வந்து இப்படி கன்வெர்ஜ் ஆயிட்டு வரணும். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு கான்கேவ் லென்ஸ் வச்சிருக்கோம். கான்கேவ் லென்ஸ் இந்த லைட்டை என்ன பண்ணும்? டைவர்ஜ் பண்ணும். கரெக்டா இல்லையா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, லைட் பேரலா வந்துச்சு, லைட் பேரலா போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் எவ்வளோ கன்வெர்ஜ் பண்ணியிருக்கானோ இவன் அவ்வளோ டைவர்ஜ் பண்ணியிருக்கலாம். இவன் எவ்வளோ கன்வெர்ஜ் பண்ணியிருக்கானோ அவன் அதே அளவுக்கு டைவர்ஜ் பண்ணியிருக்கணும். அப்போதான் பேரலா வந்தரே இங்கிருந்து வெளியில் போகிறப்ப எப்படி போயிருக்குது? பேரலாக போயிருக்குது. ஆமாவா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? அப்போ என் டோட்டல் பவர் என்ன ஆயிடணும்? 0. கரெக்டாக இல்லையா? பவரே இருக்கக்கூடாது. பவர் இருந்தால் அது ஏதோ ஒரு கான்வெர்ஜ் பண்ணணும் இல்லை டைவர்ஜ் பண்ணணும். இங்கே கான்வெர்ஜும் நடக்கல, டைவர்ஜும் நடக்கல. அப்போ டோட்டல் பவர் என்ன ஆயிடுச்சு? 0. இல்லைனா ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? இன்ஃபினிட்டி. ஏன்னா அப்போ தான் பேரலில் போயிருக்கு. அப்போ இது எங்கே போய் ஃபோக்கஸ் ஆக போகுது? இன்ஃபினிட்டியில் போய் ஃபோக்கஸ் ஆக போகுது. அப்போ இது ரெண்டுக்கு நல்ல டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கேன். டைரக்ட் ஃபார்முலா என்ன? 1/f is equal to 1/f1 plus 1/f2 minus d by f1 f2. இந்த ஃபார்முலா எத்தனை பேருக்கு தெரியும்? வெரி குட். 1 by left hand side என்ன? 20. 1/5. இது மைனஸ் போடுறேன். ஏன் மைனஸ் போடுறேன்? ஏன்னா கான் கேவுக்கு மைனஸ்ல இருக்கும். மைனஸ் இந்த d தான் தெரியாது. ஒரு இதுக்கு வந்து 20, இன்னொன்னுக்கு வந்து -5. இந்த டோட்டல் வேல்யூ என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து இன்ஃபைனைட்ல போய் ஃபோக்கஸ் ஆக போகுது. இப்போ டி என்னன்னு கேட்குறாங்க என்கிட்ட. இந்த டேர்மை நான் இங்கிட்டு கொண்டு வந்து, இல்லைன்னா இந்த டேர்ம்ஸ் அங்கிட்டு கொண்டு போயிரு. மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? புரியுதா?
வெரி குட் வெரி குட் வெரி குட். சுஜிதா எப்படி -100 வரும்? இதோட வேல்யூ பெருசு, அதோட வேல்யூ சின்னது தானே. வெரி குட், புரியுது, குட். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். ஆல் ஆஃப் த அபோவ் ஆன்சர் வந்துச்சு. A point object is placed at a distance of 60 cm from a convex lens of focal length 30 cm. If a plane mirror were put perpendicular to the principal axis of the lens and the distance of 40 cm, the final image எங்கே ஃபார்ம் ஆகும்? இதை மறந்துடு. இங்கே கண்ணாடி இருக்குன்னே மறந்துடு. கண்ணாடி இருக்குன்னு மறந்துடுவோம். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைக்கு மறப்பதில்லை நெஞ்சு, வாத்தியார் மறக்க சொல்கிறானே. நல்லா பாரு, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? 60 சென்டிமீட்டர் தள்ளி இருக்குது. 60 சென்டிமீட்டர் தள்ளி இருக்க ஆப்ஜெக்டோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னு சொல்லு. இமேஜ் ஃபார்ம் பண்ணணும். எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும்? இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? இத கேள்வி. மறக்குமா நெஞ்சம்? A point object is placed at a distance of 60 cm. So u ஓட வேல்யூ 60 சொல்லிட்டாங்க, focal length 13 சொல்லிட்டான். v கண்டுபிடி. புரியுதா? கண்டுபிடி. v என்ன வரும்? எனக்கு ஒரு எம்டி ஸ்லைடு வேணும், எம்டி ஸ்லைடு எடுத்துக்கிறேன். நீ v கண்டுபிடி. அதுக்குள்ள u ஓட வேல்யூ என்ன? 60. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் -60. f ஓட வேல்யூ என்ன? 30. இப்போ இது கேன்சல் பண்ணி விட்டேன்னா 60 சென்டிமீட்டர் எனக்கு வருது. எத்தனை பேருக்கு 60 வருது? கதை பேசுகிறாங்கய்யா. ஸ்ரீனிவாசன் மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கான். வெரி குட். 60 சென்டிமீட்டர் தள்ளி இமேஜ் ஃபார்ம் ஆகுது. வெரி குட். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணவே வேண்டாம். எதுக்கு உட்காந்து சால்வ் பண்ணீங்க? என்ன வாத்தியார் பண்ண சொன்னா? ஷோ நாங்கள் ரப் பண்ணதுக்கான அவசரப்பட்டு அழிச்சிட்டோமே. இப்போ என்ன பண்ணுறது? எரேஸ் பண்ணணும். எங்கே எரேசர் இருக்கு? இல்லை எரேசரே காணோம். அட பாவீங்களா. நல்லா பாரு, இந்த கண்ணாடியோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ? 30. ஆப்ஜெக்ட் எதில் வச்சிருக்க? 60. 60னா என்ன? இது எஃப்னா இது 2f. 2fல ஆப்ஜெக்ட் வச்சா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? 2fல ஃபார்ம் ஆகும். 2fனா 60 இங்கே இருக்குது. கரெக்டா? இது மொத்தம் 60, இந்த டிஸ்டன்ஸ் 20. அப்போ இமேஜ் இந்த பாயிண்ட்ல ஃபார்ம் ஆக போகுது. 2fல ஆப்ஜெக்ட் வச்சு 2fல இமேஜ் ஃபார்ம் ஆகும். பியாண்ட் எஃப்லையா ஃபார்ம் ஆகும்? ஸ்ரீனிவாசன் 3 பேர் தான் சாட்டுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 2fல ஆப்ஜெக்ட் வச்சா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? 2fல இமேஜ் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? அப்போ 60 சென்டிமீட்டர் தூரத்தில் வச்சுன்னா 60 சென்டிமீட்டர் தள்ளி இமேஜ் ஃபார்ம் ஆகும். உனக்கு அது காமனாக இருந்தால் போதும், நீ இதை கண்டுபிடிக்க தேவையில்லை. கண்டுபிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா பாரு, இவனோட இமேஜ் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இமேஜ் இந்த ஆப்ஜெக்ட் இந்த மிரருக்கு ஆப்ஜெக்டா பிஹேவ் பண்ண போகுது. அப்போ ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் சார் தள்ளி இருக்கு? மிரர்லேருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு? 20 சென்டிமீட்டர். அப்போ இதோட இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? 20 சென்டிமீட்டர் இங்கே ஃபார்ம் ஆகும். இது எப்படி இருக்கும்? விர்ச்சுவலாக இருக்கும் இல்லை ரியலாக இருக்குமா? 20 centimeter from the lens and will be a real image. 30 centimeter from the lens, but 20 centimeter from the mirror. எங்க இருக்கும்? 20 centimeter from the mirror. மிரர்ல இருந்தானே 20 சென்டிமீட்டர் தள்ளி ஃபார்ம் ஆகுது. எனி டிஃபிகல்ட்டி? இது புரிஞ்சா? பிஃபோர் த பிளேன் மிரருக்கு 20 சென்டிமீட்டர் தள்ளி இங்க இருக்கும்.
இட் வுட் பி அ விர்ச்சுவல் இமேஜ். ஞாபகம் வச்சுக்கோ, விர்ச்சுவல் இமேஜ் தான் ஃபார்ம் ஆக போகுது உங்களுக்கு. A biconvex lens has radius of curvature 20. If the refractiveness of material வந்து 1.5 இருந்தா பவர் என்ன? பவரோட ஃபார்முலா கேட்குறாங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு 1/f. சென்டிமீட்டர்ல இருந்தால் என்ன பண்ணிக்கோ, 100/fனு போட்டுக்கோ. இந்த வேல்யூ என்ன, மியூ மைனஸ் 1 இன்டூ 2/r. ஏன்னா பைகான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லிட்டான். இதில் நீ இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிற 100 வெயிட் பண்ணு, இது 1/fனே வச்சுக்கோ. நீ எல்லாத்தையும் மீட்டருக்கு மாற்றிக்கோ. சரியா, எதுக்கு மாற்றிக்கோ, மீட்டருக்கு மாற்றிக்கோ. ஸோ இந்த 1/f தான் பவர். கரெக்டாக இல்லை, இந்த 1/f தான் என்னது, பவர். ஸோ மியூ மைனஸ் 1, மியூவோட வேல்யூனா 1.5 மைனஸ் 1 2/20 சென்டிமீட்டருக்கு. அந்த சென்டிமீட்டர் எதுக்கு மாற்றிக்கோ, மீட்டருக்கு மாற்றிக்கோ. சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. ஓகே, அப்படி இல்லைன்னா நீ 1/4 இருந்து கண்டுபிடிச்சிக்கோ. ஆன்சர் சென்டிமீட்டர்ல இருக்கும், அதை நீ மீட்டருக்கு மாற்றிட்டு 1/f போட்டுக்கோ. உன் இஷ்டம், எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை பண்ணு. A light ray fall on a glass surface of refractiveness √3 at an angle of 60 degrees. The angle between the reflected and refracted rays. Okay. Question நல்லா பாரு. A light ray falls on a glass slab of refractive index √3 at an angle of 60 degree. இந்த angle 60 degree. இது இன்சிடென்ட் ரே. ரிஃப்ளெக்டட் ரே எப்படி இருக்கும், இப்படியே தான் இருக்கும், 60 டிகிரியில். கரெக்டா, கரெக்டா இல்லையா? வெளியில ஏர் இருக்கு, அப்ப இந்த வேல்யூ 1. இது கிளாஸ், அப்ப வேல்யூ √3. நல்லா பாரு, கொஸ்டின்ல வந்து நிறைய பேர் ஆன்சர் தப்பா தான் பண்ணுவீங்க. ஏன், ஏன்னா கொஸ்டின் என்னன்னே நம்ம ஒழுங்கா பார்க்காம ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சிரும். கருப்பு கலரில் மார்க் பண்ணுற அளவுக்கு பெரிய லைட்டிங்கில் சார். இதை நான் எப்படி மார்க் பண்ணேன், ஏன்னா இது ரேரர் மீடியம் டென்சர். ஸோ ரேரர் டு டென்சர் வரப்போ டுவர்ட்ஸ் அ நார்மல். இந்த இடத்துல எனக்கு ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல ஸ்னெல்ஸ்ல அப்ளை பண்ணுங்க. என்ன பண்ணுவேன், இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறியா, I into sin 60 is equal to √3 into sin theta. இந்த வேல்யூ என்ன வரும், √3/2 is equal to √3 sin theta. sin theta ஓட வேல்யூ என்ன, sin theta ஓட வேல்யூ என்ன வருது, 1/2னா 30 டிகிரி வருது. யார் 19 அது தன்வீன், தப்பா பண்ணிட்டீங்க. இந்த வேல்யூ 30. நிறைய பேர் 30 பார்த்தோம்னா 30 மார்க் பண்ணிடுவீங்க. கேள்வி என்ன, இது ரிஃப்ளெக்டட் ரே, இது ரீஃப்ராக்டட் ரே. இதுக்கு நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் எவ்வளோ டிகிரி தான் கேள்வி. எனக்கு இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லுங்க. $90 வருது. குட். எப்படின்னா மொத்தம் 3 கூட்டினா 180 வரணும். இந்த ஆங்கிள் 60, இந்த ஆங்கிள் 30, அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ, 90. ஓகேவா? எனக்கு வந்து ஓகே ஓகே ஃபைனல் ஆன்சர் சொன்னீங்க, எனக்கு அப்போ சொன்னீங்க. The transparent media A and B are separated by plane boundary. The speed of light in those medium are okay. The critical angle. ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிள் போகிறதுக்கு முன்னாடி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எழுதிக்கலாம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி எழுதுனா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ. இதோட வேல்யூ என்ன ஆயிரும், வெலாசிட்டி ஆஃப் ஏ பை வெலாசிட்டி ஆஃப் பி. வெலாசிட்டி ஆஃப் ஏ என்ன, 1.5. வெலாசிட்டி ஆஃப் பி என்ன,
the critical angle for the ray of these two media. Actually question la theliya mention பண்ணல எது with respect to எதுன்னு சொல்லல அவன். நான் வந்து refractive inverse of A with respect to B கண்டுபிடிக்கிறேன். அப்ப A by B இதோட வேல்யூ என்ன VB by VA 2 into 10 power 8 1.5 into 10 to the power of 8 அப்ப 2 by 1.5 இப்போ mu ஓட வேல்யூ எனக்கு வந்துருச்சு sin IC என்னது 1 by mu 0.5 எப்படி 0.5 வராதுன்னு சொல்லிட்டு 0.5 ன்னு எழுதிட்டேன். புரியுதா? இது என்ன ஃபார்முலா? பேசிக் ஃபார்முலா என்ன? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பேசிக் ஃபார்முலா என்ன? Refractive index is equal to velocity of light in vacuum, correct? Divided by velocity of light in medium. இத தான் நம்ம எப்படி எழுதுவோம்? சோ இது வந்து 1 க்கு வெச்சுக்கோங்க. சரியா? இது refractive index of 1, இது refractive index of 2. இது வந்து c by v2. அப்ப refractive index of 1 by 2 என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டுத்தை டிவைட் பண்ணுவீங்க. அப்ப உங்களுக்கு velocity 2 by velocity 1 வரும். இத நம்ம lambda 2 by lambda 1 ன்னு கூட எழுதுவோம். அப்ப இதான் என்னது? refractive index of 1 with respect to 2. ஓகே புரியுதா ஸ்ரீ? ஸ்ரீனிவாசனுக்கு புரிஞ்சா? During a cloudy day, a primary and secondary rainbow may be created. Then primary rainbow is due to double internal reflection கிடையாது. double internal reflection என்ன அர்த்தம்? secondary. ஓகேவா? Primary is due to double internal reflection, இதுவும் தப்பு. Secondary rainbow is due to double internal reflection and is formed above the primary one. Third one correct ன்னு தோணுது. Secondary rainbow is due to single internal reflection, இது தப்பு. அப்ப நல்லா பாரு, இதுல இன்னொரு விஷயம் என்ன கத்துக்கிட்டோம்? Secondary rainbow வந்து double internal reflection நடக்குது and அது எப்படி இருக்கும்? Primaryக்கு மேலே இருக்கும். It is formed above the primary one. சரிங்களா? An astronomical refracting telescope is being used by a observer to observe a planet in normal adjustment. The focal length of the objective and eyepiece used is நல்லா பாரு, இதுல என்ன கேட்பாங்க? magnification கேக்குறானா focal length of objective by focal length of eyepiece, length கேக்குறானா ரெண்டுத்தையும் கூட்டிரு, அவ்வளவுதான். சரியா? புரியுதா இல்லையா? மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த டெலிஸ்கோப் வந்து -1000 இருக்குமா? நல்லா பாரு, இது மீட்டர்ல இருக்கு, சென்டிமீட்டர் மாத்திக்கோ. இந்த 2 ஆல்ரெடி வெயிட் பண்ணா 1000 வரும், நான் -1000 ன்னு போட்டுருக்கேன். ஸோ ஆப்ஷன் பி வராது. சாரி, எஸ், ரியல் இமேஜ் தான், ரியல் அண்ட் இன்வெர்டட் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் தான். மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் இருக்கு பாரு, மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் எவ்வளோ? லென்த் கேட்குறான். FO + FE. FO + FE வேல்யூ என்ன வருது? 20 மீட்டர் 2 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றிக்கோ, 0.02. அப்போ ஆன்சர் என்ன வருது? இது கரெக்ட் தான். மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த டெலிஸ்கோப் எப்படி இருக்குது? -1000. நல்லா பாரு, இது ரெண்டு டிவைட் பண்ணி பாரு. ஓகேவா? ஏன் மைனஸ் வருது? ஏன்னா இமேஜ் பார்த்தனா தலைகீழ கிடைக்கும். ஸோ ரியல்னால the image of the planet is erect and diminished. ஆப்ஷன் சி கரெக்டா? நம்மளுக்கு விர்ச்சுவல் வருது, சரியா? சரி, erect and diminished நம்மளுக்கு எப்படி வருது? ரியல் அண்ட் இன்வெர்டட் வருது, அதனால தான் இங்கே நெகட்டிவ். The aperture of eyepiece is smaller than the objective. Objective spelling தப்பு, but the aperture of the eyepiece வந்து
ஐபீஸ் சின்னதாக இருக்கும் இன் கம்பேர் டு ஆப்ஜெக்ட். அப்போ ஏபிடி வரணும். சரியா? சி ஏன் தப்பு? ஏன்னா ரியல் இமேஜ் கிரியேட் ஆகும். ரியல் இமேஜ்னால இந்த வேல்யூ எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. எங்கே போச்சு இந்த வேல்யூ? நெகட்டிவ் என்ன? நீங்கள் ஆப்ஜெக்ட் இங்கே இப்படி வச்சுருக்கீங்கன்னா இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும்? இப்படி ஃபார்ம் ஆகும். அந்த டயக்ராமில் நீ பார்த்துருக்கியா? 2 டயக்ராம் இருக்கும்பா, டெலஸ்கோப் அண்ட் மைக்ரோஸ்கோப்பில். அந்த டயக்ராமில் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. Light travels a distance x in time t1 in air and 10x in time t2 in another denser medium. What is the critical angle? நல்ல பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மியூ கண்டுபிடிச்சிக்கிறேன். மியூவோட வேல்யூ என்ன? c/v. சியோட வேல்யூ என்ன? நல்ல பார். x டிஸ்டன்ஸ் இன் டைம் t1, v என்னது? 10x in time t2. இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா t2 by 10 times t1 வரும். sin ICயோட வேல்யூ என்ன? 1/μ. அப்போ உல்டாவா எழுது, 10 t2 by 10 times t1. அப்போ IC என்ன ஆயிடுச்சு? ஓகேவா? In the figure shown here, what is the equivalent focal length of the combination? இதோட focal length எவ்வளோன்னு சொல்லு. radius of curvature 20 கொடுத்துட்டான். இதோட focal length எனக்கு என்ன கிடைக்கும்? r by 2 times mu minus 1. 20 by 2 into இதோட refractive index எவ்வளோன்னா 1.5. 1.5 1 போயிடுச்சா 0.5. அப்போ 20 சென்டிமீட்டர். எதோடது? இதோடது. ஓகேவா? நல்லா பாரு. இது ஒரு பாதி கான்கேவ், இது ஒரு பாதி கான்கேவ். ஆமாவா இல்லையா? இந்த சைடு இருக்கிறது ஒரு பாதி கான்கேவ், இந்த சைடு இருக்கிறது ஒரு பாதி கான்கேவ். அப்போ நான் இந்த 2 கான்கேவை இங்கே இருக்க கான்கேவ் இங்கே போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு முழு கான்கேவ். நீ ஒரு முழு கான்கேவ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 2 தடவை பாதி கான்கேவ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது உன் சாய்ஸ். நீ ஒரு முழு கான்கேவ்னு எடுத்தாலும் சரி, இல்லைன்னா 2 தடவை பாதி கான்கேவ்னு எடுத்தாலும் சரி, இது உன் சாய்ஸ். நான் முழு கான்கேவ்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ 2 times மைனஸில் வரும். சரியா? ஏன் மைனஸில் வருது? ஏன்னா இது ஒரு கான்கேவ். வேல்யூ என்ன? பை 1. இந்த வேல்யூ என்ன வருது? 1.2. கரெக்டா இல்லையா? அப்போ என்னோட காம்பினேஷன் கேட்குறேன். காம்பினேஷன் 1/f is equal to 1/f1 plus 1/f2. 1/20 minus 1.2/20. 0.2/20. இதுதான் 1/f ஓட வேல்யூ. கரெக்டா இல்லையா? மைனஸா பிளஸ்ஸா? மைனஸ். அப்போ எஃபோட வேல்யூ -100. புரியுதா? எப்படி சால்வ் பண்ணுன்ட்டு? 2 பிளேனோ கான்கேவை சேர்த்துனா ஒரு பை கான்கேவா மாற்றிக்கிட்டேன். நீ தனித்தனியாக பண்ணாலும் பிரச்சனை இல்லை. சரியா? 2 thin lenses are of same focal length f, but one is concave and another is convex. When they are placed in contact with each other, the equivalent focal length. நல்ல பாரு, சேம் ஃபோக்கல் லென்த் இருக்கு. அப்போ ஈக்குவலன்ட் ஃபோக்கல் லென்த் என்ன ஆயிரும்? 1/f is equal to 1/f1 plus 1/f2. இதோடது 1/f இருந்தால் இதோடது -1/f இருக்கும். அப்போ இந்த வேல்யூ 0. அப்போ 1/f 0ன்னு சொன்னால் 1/f ஈக்குவலன்ட் 0ன்னு சொன்னால் f ஈக்குவலன்ட் என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டி. பவர் கேட்டாங்கன்னா 0. A lens is made of 3 different transparent material. A point O is placed in beyond 2f. அப்போ எத்தனை இமேஜ் கிடைக்கும்? எத்தனை டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்கோ அத்தனை இமேஜ் கிடைக்கும். 1 2 3. சரியா? எத்தனை டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் இருக்கோ அத்தனை இமேஜஸ்.
A horizontal ray of light is incident on right angle prism with angle 6. If the refractive index of the material வந்து 1.5 இருந்தா அப்ப angle of emergence எவ்வளோ? நல்லா பாரு, இந்த இடத்துல வேல்யூ கொடுத்துட்டான், கரெக்டா இல்லையா? நம்மளுக்கு இந்த இடத்துல ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா நம்ம இங்க போய் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அவன் மேல இருக்க ஆங்கிள் தான் கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஆங்கிள் 6னா இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? 6 டிகிரி. புரியுதா இல்லையா? கீழே இருக்க ஆங்கிள் கொடுத்தோம்னா மேலே இருக்க ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். மேலே இருக்க ஆங்கிள் கொடுத்துட்டோம்னா அதான் நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் இதுவாயிரும். அப்போ sin i இன்டூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், வெளியில் இருக்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 இன்டூ sin e. sin i என்ன? sin 6 இன்டூ மியூ இஸ் ஈக்குவல் டு sin ஆஃப் e. ஸ்மாலர் ஆங்கிளுக்கு நான் என்ன போட்டுக்கலாம்? sin தீட்டா வெறும் தீட்டான்னு போட்டுக்கலாம். அப்போ 6 இன்டூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 இஸ் ஈக்குவல் டு sin e க்கு பதிலா ஒரு ஈன்னு போட்டுக்கலாம். அப்போ ஈயோட வேல்யூ என்ன வருது? 9 வருது. ஆமா 9 தான் வருது. புரிஞ்சா? Which set of the color will come out in air for a situation in the figure? Yellow, orange and red. இந்த இடத்துல ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோ. Refractive index is inversely proportional to wavelength. சரியா? Refractive index is inversely proportional to wavelength. இப்போ இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது? இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது? நான் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உள்ள மெட்டீரியல் வச்சுட்டு ஆங்கிள் ஐல கொடுத்தால் கரெக்டா இல்லையா? எனக்கு sin 90 டிகிரி வருதுன்னு சொல்லுது. அப்போதானே ஆங்கிள் லைட் வந்து இப்படியே வெளியே வரும், கரெக்டா இல்லையா? இப்போ நான் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ண இது வரணும், ஆமாவா இல்லையா? புரியுதா? இப்ப திங்க் பண்ணு, கிரீன் இங்க வருது, நான் வேவ்லென்த்தை கூட்டினா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஆகுது? குறையுது. வேவ்லென்த்தை கூட்டினா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஆகுது? குறையுது. இதுதான் சரி ஈக்குவேஷன். இந்த இடத்துல இதையும் மல்டிப்ளை sin 90 வருது. sin 90 என்ன? லைன் இப்படி போயிருது. இப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ குறைஞ்சிருச்சு. நான் ஆங்கிள மாத்துறேன்னா நான் ஆங்கிள மாத்தல, அப்ப இந்த வேல்யூ குறைஞ்சிருச்சு, அதாவது ரிஃப்ராக்டிவ் மெட்டீரியல் குறையுது. அப்ப நல்ல பாரு, இந்த வேல்யூ ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணணும்னா இந்த வேல்யூ குறைஞ்சிருச்சு, இந்த வேல்யூல மாற்றம் இல்லை. ஆக்சுவலா இந்த வேல்யூ கூடி இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா இந்த வேல்யூ என்னது? கான்ஸ்டன்ட். அப்ப இந்த வேல்யூ குறையுதுன்னா இந்த வேல்யூ என்ன ஆனா சார் இது பேலன்ஸ் ஆகும்? அந்த வேல்யூ என்ன ஆகணும்? ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் என்ன ஆகணும்? அதுவும் குறையணும். வெரி குட். அப்ப நல்லா பாரு, இங்க 90 டிகிரி இருக்கு. அப்ப இந்த வேல்யூ குறையுதுன்னா இப்படி 89, 87 இப்படி வெளியே போயிருமா? அப்ப நான் கிரீனுக்கு யூஸ் பண்றப்ப கரெக்டா இருக்கு. நான் கிரீனை விட வேவ்லென்த் அதிகப்படுத்திட்டேன்னா இந்த லைட் எல்லாம் எங்க போயிடும்? வெளியே போயிடும். புரியுதா? அப்ப வேவ்லென்த் கிரீனை விட அதிகம் யாருக்கு இருக்கு? இதான் விப்ஜிஆர். இந்த கிரீனை விட இவங்களுக்கு வேவ்லென்த் அதிகம். அப்ப இந்த 3 பேரோட வேவ்லென்த் அதிகம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறைஞ்சிரும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறையிறதுனால லைட் வந்து வெளியே போக ஆரம்பிச்சிரும். அப்ப yellow, orange, redல லைட் வெளியே போயிடும். An object is mounted on a wall. Its image of equal size. நல்ல பாரு, இமேஜ் எப்படி இருக்கணுமா? ஈக்குவல் சைஸ். ஈக்குவல் சைஸ் இமேஜ் எப்ப கிடைக்கும்? நான் 2Fல ஆப்ஜெக்ட் வச்சா 2Fல இமேஜ் கிடைக்கிறப்போ. Is obtained on a parallel wall with the help of a convex lens placed between the wall. இது ஒரு செவுரு சார், இது ஒரு செவுரு சார், நடுவுல ஒரு லென்ஸை வச்சிருக்கீங்க. The lens is kept at a distance of x in front of the second wall. நல்லா பாரு, இந்த டிஸ்டன்ஸ் x. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும்? வெயிட் பண்ணுது. Lens is kept at a distance of x in front of the wall. The distance required for the focal length எவ்வளவு இருக்கணும்? நல்லா பாரு, சேம் சைஸ்ல கிடைக்கணும்னா இந்த டிஸ்டன்ஸ் 2f இருந்தா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 2f இருக்கணும். ஆமாவா இல்லையா? அப்பதான் சேம் சைஸ் இமேஜ் கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் 2f இருந்தா இந்த டிஸ்டன்ஸ் 2f இருக்கணும், அப்பதான் சேம் சைஸ் இமேஜ் கிடைக்கும். இப்போ நல்லா பாரு, அவன் எதில் கேட்கறான்? ஃபோக்கல் லென்த் எவ்வளோன்னு கேட்கறான். இந்த 2f ஓட வேல்யூ எக்ஸ்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துட்டான், எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டான். அப்போ f என்ன ஆயிரணும்? x/2 ஆயிரணும். நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருச்சு? ஸோ இதோட பார்த்தா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு. சரியா?
ஓகே, குட், தேங்க்யூ.